அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகிறது. இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். கனமழை எச்சரிக்கைக்கான பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டாலும் அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் தொடரும் தரப்பு அறிவிக்கப்பட்டனர். சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு உள் கர்நாடகா முதல் குமரிடல் வரை தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு லேசர் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவ உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 27 முதல் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அதன்படி நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சுமார் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். அன்றைய நாட்கள் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். சுமார் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய ஜூன் மாதம் 1ஆம் தேதி நாமக்கல், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய வேகத்தில் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரை குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 38 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது மகிழ்ச்சி தரும் செய்தி மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் இறுதி வரை மழையின் தாக்கம் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் நீடிக்க உள்ளதன் காரணமாக ஆங்காங்க குளிர்ச்சியான சூழல் நிலவ உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.